இமாச்சல பிரதேசத்தில் பருவமழை பேரிடர் பாதிப்புகளால் இதுவரை 257 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜூன் மாதம் முதல் தற்போது வரை எடுக்கப்பட்ட சேதம் குறித்த கணக்கெடுப்பை மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி 1905.50 கோடிக்கும் அதிகமாக சேதங்கள் பதிவாகியுள்ளதாகவும், சாலைகள், மின்சாரம், நீர்த்திட்டங்கள் மற்றும் பிற பொது உள்கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கடந்த 2 தினங்களுக்கு முன் சிம்லா, லாஹவுஸ், ஸ்பிட்டி மற்றும் கின்னூரில் ஏற்பட்ட மேக வெடிப்பு, நிலச்சரிவில் 300க்கும் மேற்பட்ட சாலைகள், பாலங்கள் சேதமடைந்திருப்பதாக இமாச்சல் பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. வட ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான அல்ஜீரியாவில் ஆற்றில் பேருந்து கவிழ்ந்து 18 பேர் உயிரிழந்தனர். அல்ஜீரியா தலைநகர் அல்ஜியஸில் 40க்கும் மேற்பட்டோருடன் சென்ற பேருந்து எதிர்பாராத விதமாக ஆற்றில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் 4 பெண்கள் உட்பட 18 பேர் உயிரிழந்தனர். 23 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து மீட்பு பணிகள் நடைபெற்றன. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உயிரிழந்தவர்களின் சடலங்களை மீட்டதுடன் காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சேர்த்தனர். கட்டுக்கடங்காமல் பரவும் காட்டு தீயை அணைக்கும் பணியில் வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பால்ட்ரிஸ் பகுதியில் காட்டு தீயை அணைக்கும் பணியில் ராணுவ அவசர பிரிவு தீயணைப்பு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். காற்றின் வேகம் அதிகரித்து தீ வேகமாக பரவிய நிலையில் இதுவரை 7 பேர் உயிரிழந்ததாகவும் 1,57,000 ஹெக்டேர் அளவுக்கு நிலப்பகுதி சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.